பின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வஜாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார்கட சித்தம் ஞானதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலியுதேவ காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அது ஒரு தலைப்பு இன்றைக்கி அனுபவம் தலைப்பு வசதி வந்தா அன்னைக்கு பண்ணேன், வசதி வந்தா அன்னைக்கு பண்ணேன், என்றைக்கு வசதி வருதோ அன்றைக்கி பண்ணு அப்படிங்கிறா பெரியவா. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தனவே பாருங்கள். 800 தாண்டி காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல பேக் வாட்டர்ஸ், அது ஒரு ஐலண்டு மாதிரி, அந்த இடத்துல மகாபெரிவா வந்து சாத்துர்மாசிய விரதம்லாம் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஏழை பெண்மணி மகாபெரிவாளுடைய மேலே, ஏழையாக இருந்தால் என்ன பக்தி பெருசாக இருக்க, அது ஒருத்தர் எக்கச்சக்கமான வளமையான பக்தி இருக்குது, அது போகிறோம், அந்த இது போகிறோம், பணம் வச்சு என்ன பண்ண போகிறோம். ஒரு ஏழை பெண்மணி வந்து தனமே தரிசனம் பண்ண வருவாளாம். பெரியவா கிட்ட நிறைய பழங்கள்லாம் அவ வந்து ஒரு நாள் அவள் என்ன பண்ணியிருக்கா, கணா வந்திருக்கு இவளுக்கு, தனம் வந்துட்டு போகிறாளே அவளுக்கு, அந்த ஏழைக்கு கணா வந்திருக்கு. ஒரு நிறைய பழங்கள்லாம் கட் பண்ணி ஒரு தங்க கிண்ணத்தில் வச்சு பெரியவாக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு கணா வந்திருக்கு. சரி, ஏதோ கணா தானே அப்படின்ட்டு பெரியவாளை போகும்போது கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு, அது இப்போ என்ன தங்க கிண்ணம்னா வாங்கினோமான்னா, ஏதோ தங்க கிண்ணம்ன்றது தெரியுறது, பார்த்தா பலன்னு மினுக்கிறது போல இருக்குது. கணாலேயே பெரியவா சும்மா விட மாட்டாளே. போனால் அடுத்த நாள் தரிசனம் பண்ணும்போதே சொன்னால், இந்த மாதிரி கார்த்தால எனக்கு விடிகார்த்தால இந்த மாதிரி கணா வந்தது, இந்த மாதிரி விஷயம் சொன்னான். பெரியவா தான் அந்த கணாவை கொடுத்துருக்காரு. ஓஹோ அப்படியா, அப்போ நீ ஒன்று பண்ணு, அதே மாதிரி தங்க கிண்ணம் பண்ணி அதே மாதிரி எனக்கு கூட அப்படின்னு. அதுக்கு அந்த ஏழை சொன்னாலும் அந்த பெண்மணி, நான் பரம ஏழையாக இருக்கேன், தங்கத்தில் கிண்ணம் பண்ணதெல்லாம் என்னால் இப்போ முடியாது அப்படின்னு. சரி, இப்போ முடியலன்னா என்ன, வசதி வரப்போ அன்றைக்கி பண்ணேன் அப்படின்னா. அவள் சரின்ட்டா, போயிட்டா, சொல்லிட்டா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொல்லியிருக்காருன்னா இது நடக்காமல் போகுமா? நம்ம முட்டாள், நம்மளுக்கு புரியல பெரியவாளை பற்றி. நான் என்ன தான் சொல்லிக்கிறேன். 2-3 நாள் போயிருக்கோம். அவள் வந்து அவள் திருப்பி தரிசனத்துக்கு வரும்போது கொஞ்சம் பணத்தை கட்டு மாதிரி எடுத்து பெரியவாக்கு முன்னாடி வச்சாலாம். என்னது அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. எங்கள் பெரியப்பா இறந்து போனார், இறந்து போகச்சே ஏதோ எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார் போல இருக்கு, இப்போ இறக்கலை, அவர் ஏதோ செட்டில் பண்ண சொல்லி எனக்கு கொடுத்துருக்கா போல இருக்கு, அந்த இவ்வளோ பணம் எனக்கு சேரணும்னு. அது எனக்கு இப்போ தான் வந்தது. அது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே ஏற்பாடு பண்ணுறாரு, அது உயிரில் வேறு எழுதி வச்சுருக்காரு. அதனால் அவள் வந்து அதை செட்டில் பண்ணும்போது எனக்கு இப்போ கொடுத்துருக்கா அந்த பணம் அப்படின்னு. அப்போ வந்து சரி, இதை வச்சுட்டு ஒரு தங்க கிண்ணத்தை பண்ணிட்டு வாயேன் அப்படின்னாரு. வேறு வழி கிடையாது, இருக்கிற பணம் எதுவோ அதுக்கான வெயிட்டு எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு தங்க சின்ன கிண்ணனா விழுண்டு இருந்தாலும் சரி அதை பண்ணிட்டு அவன் வந்து கொடுத்துட்டா. இதை தவிர வந்து இது வேலை முடிஞ்சுது, கணா பண்ணது உண்மையான ஆகிப்படுத்து. காட்டுப்பள்ளி அந்த எங்கே நடக்கிறதோ அந்த இடம், இது பண்ணிகிட்டு இருக்க பெரியவா இருக்க இடம், அந்த எஸ்டேட்டோட ஓனர் சண்முக சுந்தர முதலியார், அவர் வந்து சாத்துர்மாசி விரதம் போது ஒரு தங்க கிண்ணம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கார் ஏற்கனவே பெரியவாளுக்கு. பெரியவா அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த கிண்ணம் இந்த கிண்ணம் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்து அவர்கிட்ட முதலியார்கிட்ட கொடுத்தாரா யார்கிட்டயா தெரியாது, கொடுத்து ஒரே கிண்ணமாக பண்ணிட்டு வா அப்படின்னாலாம். பெரியவா ஏதோ பண்ணியிருக்கா, அது வந்திருக்கு. வந்தவுடனே அம்பாளுக்கு பூஜை பண்ணி முடித்து பெரியவா வந்து இந்த பழங்களெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழத்தை நல்லா கட் பண்ணி அதோட தேனையும் கலந்து அந்த தங்க கிண்ணத்தில் போட்டு 2 சிஷ்யர்களை கூப்பிட்ருக்கார். கூப்பிட்டு பெரியவா வந்து சொன்னாலாம், இங்கே இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்ததில்ல, வார், அதில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு. எப்போவுமே இப்போ கூட இந்தியா தானே ஜெயிக்கிறது. இந்தியா கிட்ட யாராவது தொட முடியுமா? அதான் அட்டூழியம் பண்ணுறவாள்லாம் பக்கத்திலே வர முடியாது. பாரத தேசம் இல்லையாது.
அதுதான் இப்பயும் நடந்துட்டுருக்கு, நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த வாரில் இந்தியா பக்கம் இருந்த கொஞ்சம் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர், எவ்வளோ பேருன்னு தெரியல, அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு போல இருக்குது, இன்ஜூரி அது இதெல்லாம். அவள்லாம் யாரெல்லாம் அந்த தமிழ்நாடை சேர்ந்தவாளோ இல்லை மெட்ராஸை சேர்ந்தவாள்லாம், மெட்ராஸில் ஒரு இடத்துல மேபி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலாக தெரியல, அங்கே ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கா, அங்கே இருக்கா போல இருக்குது. பெரியவா பரமேஸ்வரனுக்கு எல்லாமே தெரியுமே. அதனால் இந்த கிண்ணத்தில் பழத்தை அதை கட் பண்ணி தேனை போட்டு அது ஒரு ஸ்பூனை போட்டு அதை எடுத்துகிட்டு பெரியவா கையால் அதை கொடுத்த பிறகு அதை கொண்டு போய் ஒவ்வொரு சோல்ஜருக்கும் கையில் கொடுத்தா அவள் எடுத்து சாப்பிடணும். அது சொல்கிறாரு, சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்த வார் நடந்து அதில் வின் பண்ணுறவா அந்த சோல்ஜர்ஸ், அவள் மந்திரிகள், அவள் அந்த மாதிரி இருக்க வா எல்லாருக்கும் போர் புரிஞ்சு வா எல்லாருக்கும் அந்த மரியாதை எப்படி கொடுக்கணுன்னா, இந்த மாதிரி தங்க கிண்ணத்தில் பழத்தை வச்சு அதில் தேனை கலந்து அதை எடுத்து அவளுக்கு கொடுக்கணும், ஊட்டியே விடணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராஜா பண்ணுவார். இது யார் பண்ணுவார்னா, இந்த ராஜா கீழே இருக்கவாளை தானே போய் சண்டை போட்டுட்டு படைகள் சண்டை போட்டு வின் பண்ணிட்டு வந்து ராஜா கிட்ட அந்த க்ரெடிட்டை கொடுக்குறது. அப்போ ராஜா வந்து எல்லாருக்கும் இதை பண்ணுவார். அவர் அரேஞ்ச் பண்ணுவார். அவர் கையால் கொடுக்குறாரோ இல்லையோ யாரோ விட்டாது, அவர் வந்து எல்லா அதில் சண்டை போட்ட வாழ்க்கெல்லாம் அந்த மாதிரி பழத்தை கொடுக்க சொல்லுவாராம். இப்போ இருக்க ராஜா எப்படி பண்ணுவார்? நம்ம இதில் இவாளெலாம் பண்ண முடியுமா? இங்கே இருக்குவா, இப்போ யாராவது நம்ம விட்டு இங்கே இருக்குவா தமிழ்நாட்டில் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு பண்ணுவாளா? பண்ண மாட்டா. அதனால் அந்த காலத்தில் அப்போ பெரியவா வந்து இந்த மாதிரி பண்ண வச்சுருக்கா, அவள் போய் பண்ணியிருக்கா. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்காக பெரியவா வந்து இவ்வளோ பெரிய லீலை பண்ணியிருக்கா. வசதி வந்தா அன்னைக்கு பண்ணேன் அப்படின்னு. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இல்லையா, எல்லாம் நடந்துடும். ஜெய ஜெயசங்கர் ஹரசங்கர் மகாபிரிவ பாதவேச்சரணம், மகாபிரிவ பாதவேச்சரணம்.